விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 60. இன்றைய நாளில் நீதி தலைவர்கள் நூல் 7 முதல் 9 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவது, கிதியோனின் 300 வீரர்கள். மிதியானியருக்கு எதிராக போரிட 32,000 வீரர்கள் திரண்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இவ்வளவு பேர் இருந்தால் வெற்றி தங்களுடையது என்று மக்கள் பெருமைப்படுவார்கள் என்று சொல்லி எண்ணிக்கையை குறைக்க சொல்லி சொன்னார். சோதனை, பயந்தவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. மீதி 10,000 பேர். பிறகு ஆற்றில் தண்ணீர் குடித்த விதத்தை வைத்து நாய் போல நக்கி குடித்த 300 பேர் மட்டும் இறுதிப்படைக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. போர் முறை, ஆயுதங்களுக்கு பதிலாக எக்காலம், மண்குடம், தீவட்டி ஆகியவற்றை தான் ஏந்தியும் சென்றாங்க. நள்ளிரவில் குடங்களை உடைத்து எக்காலம் ஊதிய போது எதிரிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டி கொண்டு அழிந்து போனாங்க. வாழ்க்கை பாடம், வெற்றி என்பது எண்ணிக்கையில் இல்லை, இறைவனின் வல்லமையில் இருக்கிறது. இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது திறமையை அல்ல, முழுமையான கீழ்ப்படிதல் மட்டும்தான். நம்முடைய பலத்தை விட நம்முடைய பலவீனத்தையே இறைவன் அதிகமாக பயன்படுத்துகிறார் என்பதை 7ஆம் அதிகாரம் கற்றுத்தருகிறது. இரண்டாவது, கிதியோனின் வெற்றியும் வாழ்வின் முடிவும். கிதியோன் தப்பியோடிய மிதியானிய மன்னர்களை பிடித்து கொலை செய்து முழுமையான வெற்றியை தருகிறார். மக்கள் அவரை ராஜாவாக இருக்க கேட்டபோது ஆண்டவரே உங்களை ஆளுவார் என்று கூறி மறுத்துவிட்டார். ஆனால் அவர் மக்களிடமிருந்து பெற்ற பொன் நகைகளை கொண்டு ஒரு ஏப்போத்தை செய்து தன்னுடைய ஊரில் வைத்தார். இது பின்னாளில் மக்கள் வழிவிலக காரணமாகவும் அமைந்தது. வாழ்க்கை பாடம், ஒரு காரியத்தை நன்றாக தொடங்குவது மட்டும் போதாது, அதை சரியாக முடிக்கவும் வேண்டும். கிதியோன் மாபெரும் வீரனாக இருந்தாலும் அவர் செய்த அந்த ஏப்போத்து ஒரு ஆன்மீக தடையாகவே மாறியது. நம்முடைய வெற்றிகள் நம்மை பெருமைக்கோ அல்லது தவறான வழிபாட்டிற்கோ கொண்டு செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை 8ஆம் அதிகாரம் நம்மை எச்சரிக்கின்றது. மூன்றாவது, அபிமெலேக்கின் துரோகமும் வீழ்ச்சியும். கிதியோனின் மரணத்திற்கு பின் அவருடைய மறுமனைவியின் மகனான அபிமெலேக்கு அதிகார ஆசையில் தன்னுடைய சகோதரர்கள் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் வைத்து கொலை செய்கிறார். இளைய மகனான யோதா மட்டும் தப்பிக்கிறார். யோதாமின் உவமை, மரங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை தேடிய கதையை கூறி மக்களை எச்சரிக்கின்றார். முடிவு, சீகை மக்களுக்கும் அபிமெலேக்கிற்கும் இடையே மோதல் வெடிக்கிறது. இறுதியில் ஒரு பெண் போட்ட எந்திர கல்லின் துண்டு அபிமெலேக்கின் தலையில் விழுந்து அவனும் மறிக்கிறான். வாழ்க்கை பாடம், தவறான வழியில் தேடப்படக்கூடிய அதிகாரம் ஒருபோது நிலைக்காது. முச்செடி போன்ற குணம் கொண்டவர்களை தலைவராக்கினால் அது அழிவையே தரும். பிறருக்கு தீங்கு செய்து அடைந்த வெற்றி இறுதி நம்முடைய தலையிலேயே வந்து விழும் என்பதற்கு அபிமெலேக்கின் முடிவு ஒரு சாட்சியாக அமைவதை 9ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த அதிகாரங்களின் முக்கிய சுருக்கமான பாடங்கள். தேர்வு, இறைவன் பலசாலிகளை தேடுவதில்லை, விசுவாசிகளை தேடுகிறார் என்பதை 7ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. பணிவு, வெற்றியை தந்த இறைவனுக்கு புகழை கொடுக்க வேண்டுமே தவிர நமக்கான சிலைகளை உருவாக்க கூடாது என்பதை 8ஆம் அதிகாரம் நமக்கு எச்சரிக்கிறது. நீதி, அநீதியான முறையில் அதிகாரம் பெறுபவர்கள் அநீதியாகவே அழிவார்கள் என்பதையும் 9ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்குவோம். நன்றி.